இன்னமுமா பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இனிமேல் அந்த அவசியமே இல்ல. ஈஸியா சுலபமா டெஸ்ட் எடுத்துட முடியும். அது எப்படி அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். ஹைதராபாத்ல ஒரு ஏகை கருவிய அறிமுகப்படுத்திருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு ஏஐ கருவிய அறிமுகப்படுத்திருக்காங்க. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களாம் ஊசி குத்திடுவாங்க கையில, அதனால வலிக்கும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊசிக்கு பயந்துகிட்டு ரத்த பரிசோதனை டெஸ்ட் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. இது சின்னவங்களா இருக்கட்டும், சில பேர் பெரியவங்களே அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி பயப்படுற மக்களுக்கு எல்லாம் இது ஈஸியா இருக்கணும், ரத்த பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏஐ கருவி அறிமுகப்படுத்திருக்காங்க. மருத்துவத்துறையோட ஸ்டார்ட் அப் நிறுவனமான குயிக் வைட்டல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஏஐ கருவி அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த கருவிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அமிர்த் ஸ்வச் பாரத் அப்படின்னு அந்த ஏஐ கருவிக்கு பேருமே வச்சிருக்காங்க. எப்படி இது இயங்கும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கு. அதே மாதிரி இப்ப ரத்த பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி அது செயல்படும் அப்படின்னா உதாரணத்துக்கு அந்த கருவி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த பிளட் அப்படிங்கறத அதுவே சொல்லிடும். கிட்டத்தட்ட எவ்வளவு நிமிஷம் ஆகும் அப்படின்னா 1 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த குரூப்பை தான் சார்ந்தவங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன நோய் இருக்கு அப்படிங்கறத அந்த கருவி மூலியமாவே ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப பொதுவா சாதாரணமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊசி மூலியமா குத்தி பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சு நம்மளுக்கு என்ன குரூப் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்கே சில பேர் கியூல எல்லாம் நிப்பாங்க. அதுக்கு இப்ப அவசியமே இல்ல. இந்த கருவி வந்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியா இந்த கருவி மூலியமா நம்ம ரத்த பரிசோதனை டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அது என்ன நோயில இருக்கு, நம்ம உடல்ல ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கருவியே சொல்லிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவா கிராமப்புறங்கள்ல இருக்க மக்களுக்கு இந்த ஒரு கருவி பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு பதிலா இந்த கருவி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்களுமே சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் எல்லா இடத்துலயுமே இந்த கருவி அறிமுகப்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க.